உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகள்ங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா, இந்த கொழுப்பு கட்டிகள். இதுதான் பெரும்பாலும் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கைகள் அப்படியே தடவி பார்த்தோம்னா, அங்கங்க முண்டு முண்டா விசிபிளாவே வெளி பக்கமா, வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது கட்டி கட்டியாக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கட்டிகளுக்கு என்னங்க தீர்வு இருக்கு? இது குணமாகுமா? இது சர்ஜரி பண்ணிட்டே இருந்தா அப்போ உடல் முழுவதும் நான் எடுக்க வேண்டியிருக்குமா? இருக்க இது பெருசா ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை. ஃபேட்டி லிவர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உடல்ல இந்த பிரச்சனைகளும் வரலாம். கொழுப்பு கட்டிகள் வரலாம். இதை எப்படி டாக்டர் நான் சரி பலப்பட்டால் தான் அந்த ஆக்சிஜன் பிராண சக்தி உடல் முழுவதும் பரவி டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, பூட்டப்பட்ட அறைகள்லேயே இருக்கிறது, அதாவது வென்டிலேஷனே இருக்காது. அந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல்ல ஏற்படக்கூடிய கட்டிகள்ங்க. பொதுவாகவே பார்த்தோம்னா, இந்த கொழுப்பு கட்டிகள். இதுதான் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கைகள் அப்படியே தடவி பார்த்தோம்னா, அங்கங்க முண்டு முண்டா தெரியும். அதனால இதனால பெரிய வலியெல்லாம் இருக்காது. சில நேரங்களில் வலி அதிகரிக்கும். எங்கன்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் பெருசாகிட்டே வருது. நர்வ்ஸில் ஏதாவது ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குது, நரம்புகளில் அழுத்தம் கொடுக்குது. அந்த சமயங்களில் நமக்கு வலி அதிகமாக தெரியும். அப்போது இந்த கொழுப்பு கட்டிகளை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? திரும்ப வராதா அப்படின்னா, திரும்பவும் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போது நிறைய பேர் என்கிட்ட சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிமூவ் பண்ண இடத்துல பார்த்தோம்னா திரும்ப ஸ்கார், அந்த தழும்பு அப்படி பெருசாக இருக்கும். அப்போ உடம்புல அங்கங்கே தழும்பாக இருக்கும், அந்த ரிமூவ் பண்ணதுக்கான அடையாளம். அப்போது இந்த இடத்துல இருந்தக்கூடிய அந்த லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டியை ரிமூவ் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே ஒன்று வந்துருச்சு, திரும்ப பக்கத்தில் ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஃபோர் ஆர்ம்ஸில், தைஸில், தொடை பகுதியிலலாம் கட்டி கட்டியாக தெரியுதுங்க. கை வைக்கும் போதே அப்படியே தெரியுது. சிலருக்கு விசிபிளாகவே வெளி பக்கமாக, வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது கட்டி கட்டியாக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கட்டிகளுக்கு என்னங்க தீர்வு இருக்குது? இது குணமாகுமா? இது சர்ஜரி பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ உடல் முழுவதும் நான் எடுக்க வேண்டியிருக்குமா? இருக்க இது பெருசாகிட்டு வருது. ஆனால் சில நேரங்களில் நான் அழுத்தி பார்க்கும்போது எனக்கு வலியே தெரியல, லைட்டாக மூவ் ஆகுது, சாஃப்டாக இருக்குது. சில நேரங்களில் வலி தெரியுதுன்னா நரம்புகளில் அது அழுத்தம் ஏற்படும்போது, இப்போது நிறைய பேருக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் கட்டிகள் வந்து ஏற்படும். கட்டிகள் ஏற்பட்டு நரம்புகளில் அழுத்தம் ஏற்படும்போது உங்களுக்கு வலி தெரியலாம். அது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிடலாம். உடலில் மற்ற இடங்களில் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு நாளாக இது இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஹெரிடிட்டியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கோ அப்பாக்கோ இந்த மாதிரி இருக்கான்றதும் செக் பண்ணிக்கணும். உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ், பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகரிச்சோ, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் அதிகரிச்சோ இருக்கும்பொழுது இந்த லைப்போமா அப்படின்னு சொல்கிற கொழுப்பு கட்டி உடலில் வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனை. ஃபேட்டி லிவர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உடலில் இந்த பிரச்சனைகளும் வரலாம். கொழுப்பு கட்டிகள் வரலாம். இதை எப்படி டாக்டர் நான் சரி பண்ணுறது? கொழுப்பு கட்டிக்கு தீர்வே இல்லையா? தீர்வு இருக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக நம்ம உணவு முறையும் ஃபாலோ பண்ணணும். இந்த கொழுப்பு கட்டி இருக்கும் பொழுது உணவு முறையில் ரொம்ப நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு ஹீமோக்ளோபின் லெவல் குறையிறது, கால்சியம் லெவல் குறையிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுக்கும் பொழுது உடலில் இந்த கொழுப்பு கட்டி உருவாகிறது குறைய ஆரம்பிக்கும். இதில் ஒரு சிலருக்கு கொழுப்பு கட்டியோடு சேர்ந்து சீழ்கோர்த்த கட்டிகள் உடல் உஷ்ணத்தினால ஏற்படலாம். இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து, பாக்டீரியா வைரஸ் தொற்றுகள் இருந்து அதனால் நமக்கு கட்டிகள் வந்து ஏற்படலாம். அப்போது உடலில் இருக்கக்கூடிய கட்டிகள், இந்த கொழுப்பு கட்டிகள் கரைவதற்காக நம்ம என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு முறையில் இது எல்லாமே ஃபாலோ பண்ணணுங்க. முதல்ல உடலில் கழிவுகள் இருந்தால் அதை வந்து வெளியேற்றணும். இப்போ நிறைய பேர் ப்ரீத் கூட பண்ணுறது கிடையாது. நார்மலான ஒரு சுவாசம் என்பதே கிடையாது. நல்ல ஒரு சுவாசம் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு நுரையீரல் பலப்படும். நுரையீரல் பலப்பட்டால் தான் அந்த ஆக்சிஜன் பிராண சக்தி உடல் முழுவதும் பரவி டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறது, பூட்டப்பட்ட அறைகள்லேயே இருக்கிறது, அதாவது வென்டிலேஷனே இருக்காது. அந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா
அப்போ எப்படி நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும்? தேவையில்லாத கழிவுகளும் கொழுப்புகளும் உடல்ல அங்கங்க தேங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும். காலையில் ஒரு 10 நிமிடமாவது இளம் வெயில்ல நிற்பது ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒன்று. உடல்ல கட்டிகள் உருவாகுது அப்படின்னு சொன்னாலே கழிவுகள் வந்து உடல்ல தேங்குதுன்னு தான் அர்த்தங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து நம்ம இந்த லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றணும். அடுத்ததாக அதிகமான உப்பு, இனிப்பு சுவை. இனிப்பு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் அப்படின்றதே இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான உப்பு, இனிப்பு, புளிப்பு 3 சுவைகளையும் நம்ம குறைச்சு அந்த கொழுப்பு கட்டி கரைவதற்கு என்ன செய்யணும்னா துவர்ப்பு சுவை ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கசப்பு எடுத்துக்கோங்க. லைட்டாக காரம் கூட சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவுகளை செலக்ட் பண்ணி சாப்பிடும்பொழுது அதே சமயம் உடல் உஷ்ணமும் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி சுவையுள்ள உணவுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். நல்ல சுகர் போட்டு டீ காஃபி குடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம செய்யலாம்? நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இந்த மாற்றங்களை எல்லாம் செஞ்சுட்டு மருத்துவம் அப்படின்னு வரும்பொழுது நல்ல டீடாக்ஸ், உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு ஹெர்பல்ஸ் ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணிங்க, வெள்ளை கரிசாலை பொடி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வெள்ளை கரிசாலை பொடி நீங்கள் வாங்கி வச்சுட்டு டெய்லி காலையில் அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த கரிசாலை டீயாக நீங்கள் குடிக்கலாம். இந்த கரிசாலை 1/2 டீஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டுக்கோங்க. நல்லா 2 கிளாஸ் தண்ணீரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரிசாலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி போட்டு நல்லா பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கணும். ஒரு 100 ml டெய்லி ரெகுலராக இதை குடிச்சிட்டே வரும்பொழுது கல்லீரல் பலப்படும். கல்லீரலுக்கு மேலே நமக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கரைய ஆரம்பிக்குங்க. இப்போ கொழுப்பு கட்டி நம்மளுக்கு குறைவதற்கும் தேவையில்லாத கழிவுகள் வெளியேறவும் கொழுப்புகள் குறையவும் இந்த கரிசாலை டீ நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக பயன்படுது. ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்தது வேறு என்னங்க பண்ணலாம்? ரெகுலராக இந்த கரிசாலை டீ இதனோடு சேர்த்து வேறு என்ன மருந்துகள் நம்ம எடுக்கலாம்? கடுகு ரோகிணி கற்பம், நம்ம கிட்ட ஸ்பெஷல் மெடிசன் கடுகு ரோகிணி கற்பம். ரெகுலராக இந்த கடுகு ரோகிணி எப்படிங்க எடுக்கலாம்? ஒரு மண்டலமாவது நீங்கள் பயன்படுத்தணும். 48 நாட்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரணுங்க. காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்தணும். இதை எடுக்கும் பொழுது உடல் உஷ்ணமாகாமலும் பார்த்துக்கணும். இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, எண்ணெய் குளியல் எடுக்கிறது, இது எல்லாமே பயன்படுத்தும் பொழுதும் இந்த கொழுப்பு கட்டிகள் வந்து இந்த கற்ப மருந்துகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ வெளிப்பிரயோகமாக தடவக்கூடிய ஆயில் நிறைய இருக்குங்க. அதில் முக்கியமாக சிரட்டை தைலம் முக்கியமான ஒரு தைல வகை. ஸோ சிரட்டை தைலமும் நீங்கள் வெளிப்பிரயோகமாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். அப்போது அந்த கொழுப்பு கட்டிகள் இயற்கையாகவே நமக்கு கரைய ஆரம்பிக்கும். இதற்கான கால அவகாசமும் தேவை. 30 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த மருந்து முறைகள், உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்பொழுது கட்டிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிறத முழுவதுமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இதனால் அதிக டிப்ரெஷன் ஆக வேண்டாம். ஸோ சர்ஜரி இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைய இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.